நாம் சிவகங்கையில் பிறந்து ஆளாகி சிவனடியார்களை உபசரித்து உணவு வழங்கி சிவபெருமானைய நிகழ்ச்சியுடன் செய்தவர் இளையான்குடி மாறநாயனர். வீடு தேடி வந்த சிவனடியாருக்கு கொட்டு மழையிலும் நடு இரவிலும் உணவு வழங்கி அமுது புகட்டியவர் இளையான்குடி மாறநாயனர் என்றால் மிகையாகாது. அன்னதானங்கள் இன்று ஆலயங்கள் பெருகிவிட்டன. பாவங்கள் நீங்க தியானங்கள் பெருகிவிட்ட இந்நாளை விட அன்றைய இரவு நடு இசையில் சிவனடியார்கள் தனது ஏழ்மை நிலையிலும் ஒருவருக்கு உணவு வழங்கிய சிறப்பினை பற்றி சேர்மன் மாணிக்க வாசகம் நரலை பள்ளி மாணவி பிரணவி கதை கூற வருகிறார். இளையான்குடி மாறநாயனர் கதை பற்றி கேட்போமா? இதோ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பி பிரணவி. தேவட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடைபெண் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். அந்தஸ்து உலக தலைவர் விட்ட அவையை வணங்கி ஆடியேன் சிறு கதையை உங்கள் கூற வந்துள்ளேன். சிவனடியார்கள் என போற்றப்படும் 63 நாயன்மார்களின் ஒருவரான இளையான்குடி மாறநாயனர் வரலாற்றை கதையாக கூறியிருந்தேன். பழமக்குடியிலிருந்து காளையார் கோவில் செல்லும் வழியில் இளையான்குடி என் ஊரில் அவதரித்து இளையான்குடி மாறநாயனார் ஒரு முற்ற நிலையில் சிவனடியாரை செறித்து போற்றுபவர் என்பது உலகுக்கு உணர்த்த எண்ணிய தன் அருளால் நாயனாரை மிகவும் மறுமையோடு செய்தார். இளையான்குடியாரிடம் மழை பெய்யும் நள்ளிரவு இறைவன் சிவனடியாரை வேடமிட்டு பசி என்று வந்தார். வறுமையில் வாடிய நாயனார் பகலில் தன் வில்லை எடுத்து குத்தி அரிசியாக்கி மனைவிடம் கொடுத்தார். மனைவி கூரையில் உள்ள வறட்சி கொம்புகளை உரித்து இரவாக